ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி மிக மிக முக்கியமான இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஒரு அடுத்த அத்தியாயமானது ஆரம்பமாக போகுது. அப்படி என்ன அத்தியாயம் ஆரம்பமாக போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? அன்னைக்கு சூரியன் ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்குள்ளே செல்ல போகிறாரு. இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது தான் புதிய அத்தியாயம்னு சொன்னேன். ஏன்னா இந்த அத்தியாயம் நடக்கக்கூடியது ஏன் அப்படி நான் சொன்னேன்னா, இந்த அத்தியாயம் நடக்கும்போது அன்னைக்கு புதிய மாதமானது உருவாகும். ஆக்சுவலி சூரியனுடைய அடிப்படையில் தான் தமிழ் மாதம் வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சூரியன் தற்போது ரிஷப ராசியில் வைகாசி மாதமாக பயணம் செய்துட்ருக்கிறாரு. இப்போ ரிஷப ராசியிலேருந்து விலகி மிதுனத்துக்குள்ளே போன உடனே வைகாசி மாதம் முடிந்து தமிழ் மாதம் அடுத்த மாதம் 3வது ஸ்டார்ட் ஆக போகுது. அதுதான் ஆனி மாதம். ஸ்டார்ட் ஆன இந்த ஆனி மாதத்தில் கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த ஆனி மாதத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும். ஸோ நல்ல பலன்கள் பெறுற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அதே போல் கெடுதல் நடக்கிற மாதிரி கிரகங்கள் இருந்தாலும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு எப்படி இருக்கணுமோ அதற்கேற்ப நடந்துக்கணும். அதனால் ஆனி மாத பலன் உங்களோட ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஆனி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றி ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம். அதாவது பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆனி. இது தேவர்களுடைய மாலை பொழுது என்பது சொல்லப்படுது சாஸ்திரத்தில். ஆக்சுவலி இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு சிறப்பு ஒளிந்திருக்கு. அது என்னன்னா, இந்த ஆனி மாதம் இளவேநீர் காலம், கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசும். அதுதான் இந்த மாதத்துடைய சிறப்பு. மாதத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருப்பதாக புராணங்களில் கூறப்படுது. மெயினாக மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதார நிகழ்வு இந்த ஆனி மாதத்தில் தான் நடந்திருக்கு. அதே போல் இந்த ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் மாலை வேளையில் சிவ ஆலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். அது போன்று வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் திருத்தலத்திலையும் ஆனி கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய சேஷ்ட அபிஷேகம் நடைபெறும். ஆனியில் இந்த மாதிரியான ஒரு சிறப்புகள்லாம் இருக்குது. அப்புறம் இன்னும் சில கோவில்களில் ஆனி பௌர்ணமி என்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை காணலாம். அந்த வகையில் திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்த வெளிக்கொண்ட கருவறையில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு மாம்பழங்கள் அபிஷேகம் நடைபெறும். கூடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பாங்க. பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. இதே போன்று திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஸ்ரீ தாய்மானவர் கோயிலில் ஆனி பௌர்ணமி என்று ஸ்ரீ தாய்மானவர் சுவாமிக்கு வாழைப்பழங்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்ப வாழையடி வாழையாக சிறப்போடு வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வாங்க. அங்கும் பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பாங்க. இதே தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா 4 நாட்கள் நடைபெறும். ஆனி பௌர்ணமி என்று சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவ சிலை அந்த ஒரு நாள் மட்டும் தரிசிக்க முடியும். அப்போது பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல் புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பாங்க. இந்த மாதிரி பல சிறப்புகள் ஆனி பௌர்ணமியில் இருக்குது. ஸோ தமிழகத்தில் இன்னும் சொல்லப்போனால் சில கோவில்களில் ஆனி பௌர்ணமியொட்டி தெப்பத் திருவிழா நடைபெறும். அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ
ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த குளத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறும். இது ஒவ்வொரு வருடமும் நடைபெறும். இந்த வருடமும் நடைபெறும். இப்படி ஆனி மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருப்பதாக புராண ரீதியாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட இந்த ஆனி மாதத்தில் உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு தொழிலில் அற்புதமான மாற்றம் ஏற்படும். தொட்டதெல்லாம் ஹிட் ஆகும். ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது என்ன விஷயம், எதெல்லாம் தொட்டதெல்லாம் ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஆனி மாத பலனை வாங்க பார்க்கலாம். விசுவாச வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆனி மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். உத்தராயணத்தின் 6வது மாதம் கடைசி மாதம் ஆனி. பொதுவாக மாந்தாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் மாற்றத்தை வைத்து கணக்கிடப்படும் என்ன பலன் கிடைக்கும்னு. அதில் சூரியன் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதத்தை நிர்ணயம் செய்யப்படும். அதில் இப்போ ஆணின்னு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆணி மாதத்தில் மேசராசியில் சுக்கிரன், மிதுனத்தில் புதன், குரு, சூரியன், சிம்மத்தில் செவ்வாய், கேது, கும்ப ராசியில் சனி, ராகு ஆகிய மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்குது. ஸோ இதனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துக்கும் வெளிநாட்டு சக்திகளுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி தரக்கூடியதாக அமையும். மெயினாக ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறாரு. 29ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறாரு. இந்த ஆணி மாதத்தில் இவை 2 தான் பெரிய கிரக மாற்றமாக இருக்குது. மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்துல இருக்குது. ஸோ இதனோட அடிப்படையில் இந்த ஆணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன். தெளிவாக உங்களோட ராசிக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. சிம்ம ராசிக்காரங்க மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள். உங்களுக்கு 9 பாதங்களை கொண்டவர்களாக இருப்பீங்க. ராசியுடைய அதிபதி சூரியன். ராசிக்கு 11வது இடத்துல சூரியன் இந்த மாதம் இருக்கிறாரு. இந்த மாதத்தில் சனி, ராகு சமசப்தத்திலையும் கேது உங்கள் ராசிலையும் இருப்பது விசேஷத்தை கொடுக்காது. ஆனாலும் குரு உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல இருப்பதன் மூலம் ஏற்றமான காலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு திருமண யோகமானது கைகூடி வரும். 7வது இடத்தின் அதிபதி 7வது இடத்துல இருப்பதும் குருவின் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாக்கியம் கைகூடும். எதிர்பாலினத்தவரை நம்பாமல் கவனமாக இருப்பது நல்லது. கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இல்லைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். அப்புறம் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல சுக்கிரன் இருப்பதால் பொது காரியங்களில் அதிக அளவில் ஈடுபடக்கூடாது. நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். வேலையில் பின்னடைவானது ஏற்படும். அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்ற மிகுந்த காலகட்டமாக அமையும். செவ்வாய் ராசியில் இருப்பது கேதுவோடு சேர்ந்திருப்பது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை சந்திப்பீங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஸ்பெஷல் கவனம் செலுத்தணும். உங்களுடைய சுகங்கள் கெடுக்கிறதுக்கு அந்த கிரகங்கள் இருக்குது. தாயின் உடல்நிலையில் பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. 11வது இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது நன்மை தரும். உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல இருக்கக்கூடிய புதனும் 12வது இடத்துக்கு வருவது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக ஆரம்பத்தில் பார்த்துக்குங்க. அப்புறம் வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். செலவுகள் ஆக்சுவலி அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நேர் பார்த்து கொள்வது அந்த அளவுக்கு விசேஷத்தை இந்த மாதம் கொடுக்காது. அதனால தான் உடல்நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்கிறேன். மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கூட்டு தொழிலில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நல்லா கவனமாக இருக்கணும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10வது அதிபதி 9வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் அரசு சம்பந்தமான HR
அப்புறம் லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க, தங்க நகை கடை வைத்திருக்கிறவங்களாம் ஏற்றம் மிகுந்த காலமாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் 7வது இடத்துல இருக்கக்கூடிய ராகு பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் பின்னடைவை கொடுத்தாலும் அபரிவிதமான நல்ல எண்ணங்களை கொடுத்து விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய காலகட்டமாக இருக்கும். இருப்பினும் சந்திராஷ்டம நாட்களில் பயணங்களையும் புதிய முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது. அப்படி செய்தே ஆக வேண்டும் என்றால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பால் அபிஷேகத்தை கொடுத்து செல்வது நல்லது. இது எதிர்பாலினத்தவரால் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் என்பது இந்த பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் நல்ல ஏற்றம் உண்டாகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தேவையற்ற செலவுகள் இருக்கும், ஆனால் அது சுப செலவாக இருக்கும். அரசியல் செல்வாக்கு மிகுந்தவர்கள் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. உடல்நல அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஜூன் 14 முதல் 18ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் கொடுப்பது உங்களுக்கு பல கஷ்டங்கள்லேருந்து தப்பிக்க உதவும். ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். இதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆனி மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.